இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய வாழ்வியலில் மலங்களால் பாதிக்கப்படுறதுனால மட்டும்தான் நம்ம இந்த உடம்பையே எடுத்துக்கிட்டு இந்த பூமிக்கு வர்றோம். அது இறைவனுடைய கருணை. நம்ம அனாதி கேவலத்தில் வெறும் ஆணவ மலத்தோட கடந்தோம். அப்போ ஆணவம் என்ன செய்யுது? ஆன்மா ஒளிப்பொருள் தான், அறிவு பொருள் தான். ஆனால் இந்த ஆணவத்தோட ஆற்றல் அதிகம், சக்தி அதிகம். அது என்ன பண்ணுச்சு? இந்த ஆன்மாவுடைய அறிவு, இச்சை, செயல் இதையெல்லாம் வெளியிலேயே வர வழி விடாமல் முழுக்க ஆன்மாவை மூடியே வச்சிருக்கு, இருளையே வச்சிருக்கு. அப்போ இந்த ஆன்மா என்ன பண்ணுச்சு? எந்த வித ஆக்ஷனும் இல்லாமல் அறியாமையில் இருளில் அப்படியே கிடக்குது. இதுதான் அனாதி கேவல நிலை அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. நம்ம சுவாமிகளும் அதை சில இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த உதாரணத்தை அப்புறம் பார்ப்போம். இப்போ இதில் தொடர்ந்து பயணிப்போம். அந்த நிலையில் இருந்த நம்மை இறைவன் என்ன பண்ணுறாரு? அடாடா, இது அறிவு பொருளாச்சே, இப்படி இருளில் கிடக்குதே, இதுக்கு நாம் ஏதாவது உதவி செய்து இந்த ஆன்மாவை நம்மை போல பிரகாசமான பொருளாக இதோ இருளில் கிடக்குது, அந்த இருட்டில் இருக்கிற ஆன்மாவை வெளிச்சத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நம்மை போல பேரானந்தத்தை அனுபவிக்க செய்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு இறைவன் என்ன பண்ணுறாரு? ஆன்மாவின் மீது உள்ள கருணையினால் இந்த மாயை, கண்மம் இதை ரெண்டையும் அதுக்கு கொடுக்குறார், ஊட்டி அந்த ஆன்மாவை இந்த பூமிக்கு அனுப்பி பிறக்க வைக்கிறார். இந்த இப்போ இறைவன் ஒரு விவேகானந்தர் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஒரு புக்கை அப்படியே இப்படி புரட்டுவாராம். அதில் இருக்கிறத எந்த பக்கத்தில் என்ன கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாராம். எல்லாராலையும் அது மாதிரி முடியுமா? அப்படி படிக்கிறதா இருந்தால் எல்லாராலையும் முடியுமானால் எல்லா பிள்ளைங்களும் 100க்கு 100 வாங்குவாங்களே. அந்த அளவுக்கு நமக்கு அறிவு முழுமையாக ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஆன்மாவுக்கு கிடையாது. இறைவன் அதாவது அவர் இயற்கையிலேயே பேரானந்தன், பேரறிவாளன். நாம் இப்போ எல்கேஜி குழந்தைக்கு ஏபிசிடி கற்றுக் கொடுப்பாங்க. அந்த ஏபிசிடியை திரும்ப சத்தமாக சொல்ல வைப்பாங்க. இது எல்கேஜி பசங்க படிக்கிறத நம்ம நிறைய கேட்டிருப்போம். எல்கேஜி நடக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் நாம் இப்படி நடந்து போனால் அதுங்க அப்படி கத்தும். ஏ ஃபார் ஆப்பிள். அந்த கிளாஸில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களும் கத்துவாங்க. எந்த ஒரு ரெய்ம்ஸ் சொன்னாலும் அத்தனை குழந்தைங்களும் ஒரே சத்தமாக சொல்லுவாங்க, கோரஸாக. அது மாதிரி சொல்லி கேட்டு அந்த குழந்தைங்களுக்கு அது ஞாபகத்தில் நிற்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எழுத்துக்களாக பார்க்குறதுக்கும், அந்த எழுத்து இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும், திரும்ப எழுதுறதுக்கும், திரும்ப சொல்கிறதுக்கும், வரிசையாக சொல்கிறதுக்கும் எவ்வளவு நாள் அந்த குழந்தைங்க செலவு பண்ணுறாங்க. ஒரு வருஷம் அந்த எல்கேஜியில் உட்கார்ற குழந்தைங்களுக்கு தான் ஏபிசிடி முழுசாக வரும். நம்முடைய நிலைமையும் அதுதான். வயசு பெருசாக இருக்கலாம், பிறந்தது முன்னாடியாக இருக்கலாம். ஆனால் அந்த புத்தகத்தை பார்த்த உடனே அதில் இருக்கிற அத்தனையும் நமக்கு விளங்கிடுமா? இப்போ ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு சிலபஸில் ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை மாணவருடைய கையில் கொடுத்த உடனே அத்தனையும் மாணவருக்கு தெரிஞ்சிடுமா? அல்லது ஆசிரியர் வகுப்பில் நிற்கிறாருன்னா அவருக்கு இந்த எல்லாம் தெரிஞ்சு கூட இருக்கலாம். எல்லா பாடத்தையும்
ஒரே வகுப்பில் நடத்தி முடிப்பாரா? முடியாது. அப்படி நடத்தினாலும் பிள்ளைங்களுக்கு புரியுமா? புரியாது. புரிஞ்சாலும் நினைவில் நிற்குமா? நிற்காது. 3/4 மணி நேரம்தான் அது ஒரு மன இயல்பு, மனசோட இயல்பு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவாமல் அதை கவனிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம மூளைக்கு 1 மணி நேரத்துக்கும் கம்மியாக மட்டும்தான் கவனிக்கும். அதுக்கப்புறம் நம்முடைய கவனம் டைவர்ட் ஆகிடும். அதனால தான் பாடத்திட்டத்தில் ஒரு வகுப்புன்னா இவ்வளவு நேரம் அப்படின்னு வச்சுருக்காங்க. சின்ன வகுப்புலலாம் 3/4 மணி நேரம் ஒரு வகுப்பு வைப்பாங்க. கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு 1 மணி நேரம் வைப்பாங்க. அது மாதிரி நமக்கு சிறிது சிறிதாக அறிவிக்க அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு உள்ளது ஆன்மா. அதுக்கு புரியும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். ஒரே நேரத்தில் புரியாது. உலகம் முழுசும் இருக்கிற அத்தனை விஷயங்களும் இறைவனுக்கு தெரியும். நமக்கு நம்முடைய கற்றலில் என்ன இருக்கோ அதுலேயே கொஞ்சம் தான் தெரியும், பாக்கியெல்லாம் மறக்கும் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அப்படிப்பட்ட இந்த ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்க வைக்கிறதுக்காக மாயையை அனுப்புகிறார், கண்மங்களை அனுப்புகிறார், இந்த உடம்பை கொடுக்குறார். இந்த உடம்பு நிற்கிறதுக்கான பூமியில் நமக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் படைச்சி தனு கரண புவன போகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு தான் துணி. அது மாதிரி அத்தனையும் படைச்சி இந்த ஆன்மாவை பூமிக்கு அனுப்பி அனுபவிக்க வைக்கிறார். அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத சைவ சித்தாந்த கருத்துக்கள், வேதங்கள், பெரிய அதாவது மகான்கள், சித்தர்கள் இவங்க எல்லாம் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லார் சொன்னதும் தெரியாது. எனக்கு எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத அவருடைய அருட்பாடல்களை படிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப நல்ல சைவ சித்தாந்த கருத்துக்களை ஆழமாகவும் திரும்ப திரும்பவும் புதிய புதிய கோணத்துலேயும் சொல்லியிருக்கார். அதை படிக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சாத்திர நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சாத்திர நூல்களில் சொல்லப்பட்ட கருத்தை அழகாக சொல்லியிருக்காரு சுவாமிகள். தோத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதாவது பாடல்களாக இப்போ 4 பாடியிருக்காங்க அப்படின்னா ஞான சம்பந்த பெருமான், நாவுக்கரச பெருமான், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் பாடியது தோத்திர பாடல்கள். இறைவனை பாடல் வழியாக வணங்குவது. அது ஒரு பாமாலை, இறைவனுக்கு சாத்தும் பாமாலை. சொல் மாலை, பாமாலை, மலர் மாலை எல்லாமே இறைவனுக்கு உகந்தது. அந்த தோத்திரங்கள் என்ன சொல்லுதோ, இந்த சாத்திர நூல்கள் என்ன மெய்ப்பொருள் உண்மையை உணர்த்துகிறதோ அத்தனையும் அருட்பாடல்களில் இருக்க காணலாம். யார் வேணாலும் அதை பார்க்கலாம். அந்த ஒரு கருத்தை, அதாவது அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத இந்த ஞான நூல்லேருந்து உதாரணத்துக்கு, அதாவது அருட்பாடல்களில் அவர் பாடலாக பாடிட்டு போயிட்டார், அதுக்கு விளக்கம் அவர் சொல்லலை, நமக்கு தெரியலை. ஆனால் இந்த சாத்திர நூல்களை படிக்கிற போது சுவாமிகளோட பாடல்களுடைய விளக்கம் இதில் தெரிய வருது. விளக்க உரையை படிக்கிறப்போ ஏராளமான விஷயங்கள், ஆஹா இதைத்தான் சுவாமிகள் இப்படி பாடிட்டு போயிருக்கார் அப்படின்னு தெரிய வருது. அதனால் இதை நம்முடைய அன்பர்களுக்கு நம்ம சொல்லியாகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மேலீட்டால் தான் இந்த பதிவுகளை போடுறேன். எவ்வளவு ஆன்மீக பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு இது மிக மிக முக்கியமான விஷயம். அதாவது இந்த மனிதனை ஆட்டி வைக்கிறது அன்னையிலேருந்து, அனாதி கேவலத்திலேருந்து ஆணவம் அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்முடைய அறிவை மறைப்பது ஆணவம் அப்படின்னு சொன்னோம். அது இருள். ஆணவம் என்பது இருள். அந்த ஆணவத்திலேருந்து நாம் விலகிறதுக்கு மாயை கண்மத்தை கொடுத்து இந்த பூமிக்கு இறைவன் அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆணவத்தின் காரியங்கள் என்னென்ன, அதாவது ஆணவமானது நம்மை என்ன செய்யும்,
அனாதி கேவலத்தில் நம்மளை முழுக்க முழுக்க மூடிச்சு. அப்போ நமக்கு எதுவுமே தெரியாது. அதாவது 100% மூடி வச்சிருந்தது. இப்போது பூமிக்கு வரும் பொழுது மாயை கன்மம் கூட இருக்கிறதுனால ஆணவம் முழுமையாக நம்மை மறைக்க முடியவில்லை. அதனால் அது கொஞ்சம் ஜில்ஜா வித்தையெல்லாம் காமிக்குது. ஆன்மாவே, நீ என்ன அந்த துணைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கியா மாயை கன்மத்தையெல்லாம்? அதை கூட்டிகிட்டு வந்துட்டா நான் பேசாமல் விட்டுருவேனா, தோற்றுடுவேனா, என் வேலையை என் திறமையை நான் காமிக்க மாட்டேனா? இரு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய அறிவை அது மழுங்க வைக்கிறது, திரிபுப்படுத்துகிறது, மாற்றி அமைக்கிறது. முதல்ல மூடியே வச்சிருந்தது. இப்போது மாயை கன்மம் கூட இருக்கிறதுனால முழுமையாக மூட முடியவில்லை. அதனால் நம்முடைய அறிவை திரிபுப்படுத்தி மாற்றி மாற்றி, அதாவது சரியை தப்புன்னு சொல்லுது, தப்பை சரின்னு நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை ஏமாற்ற பார்க்குது. அந்த ஆணவத்தோட காரியங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 1, மோகம். இவர் தான் எல்லாத்துக்கும் லீடர். ஆணவத்தோட அதாவது முழுமையான வெளிப்பாடுன்னு சொல்லலாம், ஆற்றல்னு சொல்லலாம். நம்மளை கெடுக்கிறதுக்கு அவர் வச்சிருக்கிற ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லலாம். மோகம்னா இச்சை. மோகம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. எது மேலே ஒரு ஆசை, இச்சை ஏற்படுதோ அது மோகம். அதனுடைய உண்மையான வேலை என்ன அப்படின்னா, நமக்கு அறியாமையை உண்டாக்கும், மயக்கத்தை உண்டாக்கும். நம்ம எது சரியோ, மெய்ப்பொருளை உணர முடியாமல், எது உண்மை பொருளோ அதை உணர முடியாமல் அது தடுக்கும். நம்மளை உணர விடாமல் தடுக்கும். அதோட நிலையற்ற உலக பொருட்களை, மெய்ப்பொருள் நிலையானது, அதை நம்மளை உணர விடாமல் அப்படியே கொஞ்சம் ஜில்ஜா வேலை செய்யும். அதை நம்பாத, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லும். நிலையற்ற உலக பொருட்களை நிலையானது இதுதான் உண்மையான சுகம், இதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு நம்மளை மயங்க வைக்கும். இந்த மயக்கத்தை உண்டாக்குறது எதுன்னா மோகம். அவரோட வேலை நம்மளை அதாவது தப்பாக நம்மளை எது சரியோ அதை நம்ப வேணான்னு சொல்லும், எது தப்போ இதை நீ நம்புன்னு சொல்லும். நமக்குள்ளே இருக்கிற ஆணவம் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. இதை பின்னாடி மிக அருமையாக விளக்குறாங்க இதே ஞான நூலில். அதை பின்னாடி பார்ப்போம். இந்த ஆணவம் அப்படிப்பட்டது. நம்முடைய மனதை மாற்றி திரிபுப்படுத்தி மயக்கத்தை உண்டாக்கி இருள் மயமாக நம்ம வீணடிக்கவே முயற்சி செய்யக்கூடியது இந்த ஆணவம். அதனுடைய ஒரு முதல் நிலை மோகம். எது மேலே நம்ம வேணான்னு நினைக்கிறோமோ, எது தப்புன்னு நினைக்கிறோமோ அது மேலே இச்சையை உண்டாக்கும். இச்சை தான் மோகம். ஆசையை உண்டாக்கும். ஆசை தான் மோகம். அதை உண்டாக்கி அதுதான் கரெக்டுன்னு நம்மளை நம்ப வைக்கும். இதுதான் நிலையானது, இதுதான் சந்தோஷத்தை தரும் அப்படின்னு நம்ப வைக்கிது பாருங்க. உண்மையை மறைத்து போலி தோற்றத்தை காட்டும். இதுதான் ஆணவத்தோட குணம். அவருக்கு இன்னொரு அசிஸ்டண்ட்டு மதம், செருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு போதை. புகழில் எப்படி போதை இருக்கோ, அந்த செருக்குன்றது போதையினால் வரக்கூடியது. அது எப்படி சிந்திக்க வைக்கும்னா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்ட எல்லாமே இருக்குயா, எனக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்குது. அந்த அகந்தையை உண்டாக்கும். அதுதான் மதம். அது கல்வியினால் வரலாம், செல்வத்தினால் வரலாம், குலப்பெருமையினால் வரலாம், உடல் வலிமையினால் வரலாம், அழகால் வரலாம். ஏதோ ஒரு காரணம் பற்றி இந்த மதம் உள்ளே போயிடும். அது ஆணவத்தின் திருவிளையாடல். அது அப்படி நினைக்க வைக்கும். உனக்கு என்னடா இவ்வளோ படிச்சிருக்க, ஒரு அழகான உங்கள் மனசில் நீ ரதி, ஆணழகன்னா உனக்கு என்னடா, உன் பின்னாடி எத்தனை பேர் வேணாலும் வருவாங்க அப்படின்னு ஒரு செருக்கை உண்டாக்கும். குலம்
நான் எப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவன் தெரியுமா, எனக்கு ஈடா யாரும் கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாகவும் அவங்கவுங்களுக்கு ஒன்று ஒன்று இருக்கலாம். அதில் செருக்கை உண்டாக்கும். அது ஒரு வகை போதை. அந்த போதையை உண்டாக்குறது யாருன்னா இந்த மதம். அந்த மதம் யாரோட கையாள்னா ஆணவத்தோட கையாள். இதனால் அந்த ஆணவம் வெளிப்படுது. எந்த வழியால்? மோகத்தின் வழியாலும் மதத்தின் வழியாலும் அந்த ஆணவமானது வெளிப்படுகிறது. ஆனால் அது ஆணவம்னு யாருக்கும் தெரியாது. நமக்கும் தெரியும். யார்கிட்ட அது குடியிருக்கோ அவங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. இது இப்போ செய்கிறதெல்லாம் சரி போல் சிந்திக்க வைக்கும். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அசிஸ்டண்ட்டெல்லாம் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் மற்ற விஷயங்களை துணைக்கி வச்சுக்கிறவங்க. என்னென்ன அப்படின்னா அராகம், தாபம், கவலை, வாட்டம், விசித்திரம் அப்படின்ற 5 பேரும் இந்த 2 பேருக்கு துணையாக இருக்கிறவங்க. அராகம்ன்றது பற்று. அது ஒரு விஷயத்து மேலே ஏற்படக்கூடிய பற்று. முதல்ல ஆசை வந்தது, இப்போ அது பற்றாக மாறுது. அதை விட இது கொஞ்சம் கெட்டித்தன்மை, பற்றாக மாறும். தாபம், அது கிடைக்காத போது துயரம் ஏற்படும். கொஞ்சம் பிரிஞ்சால் கூட தாங்காது. கவலை, அது கொஞ்சம் கண்ணுக்கு மறைஞ்சி இருக்குது, என் கையில் இல்லைன்னா சதா கவலைப்படுறது. அது இல்லைன்னா ஏதோ ஒன்றுமே இல்லாத மாதிரி கவலைப்படுறது. வாட்டம்னா வாடிப்போதல், விசித்திரம்னா மாறுபட்ட புத்தி, மயக்கம். இதெல்லாம் இந்த ஆணவமல காரியங்கள். இப்போ இதுக்கு இந்த மோகத்திலேருந்து மோகம், மதம், அராகம், தாபம், கவலை, வாட்டம், விசித்திரம் இதுக்கெல்லாம் சுலபமாக புரியறதுக்காக ஒரு தலைவன் தலைவியை எடுத்துக்குவோம். ஒரு ஆடவன், அவனுக்கு ஒரு பெண் மேலே மயக்கம் வருதுன்னு வச்சுக்குவோம். அது மோகம் முதல்ல ஏற்படும். அந்த பொண்ணை நான் அடையணும், ரொம்ப அழகாக இருக்கா, அவளை நான் அடையணும், அவள்கிட்ட இவ்வளவு கல்வி இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதோ அவள்கிட்ட செல்வம் இருக்குது, எப்படியானு நான் அடையணும் அப்படின்னு அவள் மேலே மோகம் ஏற்படும். ஆஹா, இப்பேற்பட்டவ என் மேலே விருப்பம் வச்சுட்டா, அதனால் ஒரு செருக்கு ஏற்படும். அராகம்ன்றது அந்த அவள் மேலேயே சிந்தனை, அவள் கூடவே இருக்கணும், கொஞ்சம் விலகினா கூட தாங்காது அப்படின்னு பற்று. அது மேலே இருக்கிற பற்று மோகமாக இருந்தது பற்றாக மாறி இருக்குது. அதாவது மோகம்ன்றது ஆரம்பம், அதுதான் எல்லாருக்கும் பிக் பாஸ் அவர் தான். இப்போ என்ன பண்ணுறாரு, அது மேலே பற்று வச்சாச்சு. அதை விட்டு நான் இனிமேல் என் மனசு விலகாது, அதுதான் பற்றி பிடிக்கிறது. உன்னை பற்றி, ஒரு கயிறு தொங்குதுன்னா அதை பற்றி பிடிச்சிக்கோ அப்படின்வாங்க. விழாமல் இருக்கணும்னா பற்றி பிடிச்சிக்கோன்னுவாங்க. அதுபோல் மோகத்தால் ஏற்பட்ட அந்த ஆடவன் அந்த பெண்ணை பற்றி பிடித்து கொண்டான். சதா அவள் கூடவே இருக்கணும் அப்படின்ற எண்ணம். தாபம், அவள் கொஞ்சம் விலகி போயிட்டா, ஏதோ அம்மா வீட்டுக்கு போயிட்டா, இல்லை எங்கேயோ போயிட்டான்னா துயரம், அவளை பார்க்காம இருக்க முடியல, அதனால் துயரம். அவளை பார்க்காததுனால துயரம் வந்ததுனால அதுவே கவலையாக மாறிப்போச்சு. ஐயோ, எப்போ வருவாளோ, எப்போ பார்ப்பேனோ, எப்போ அவள் வருவாளோ, எப்போ அவள் பேசுவாளோ அப்படின்னு அதே கவலையாக இருத்தல். வேறு எது மேலேயும் சிந்தனை போகாமல் அந்த அராகம், அந்த தாபம், துயரம், கவலை, கவலைப்படுறது, வாட்டம், கவலை இருக்கிற உடம்பு தன்னால் வாடி போயிடும். அது வாட்டம்னா எல்லாருக்கும் தெரியும். முகம்லாம் அப்படியே சோர்ந்து நிற்கும், எதுலேயும் ஆர்வம் இருக்காது, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்க முடியாது. அதுதான் வாடி போதல். அதுக்கப்புறம் விசித்திரம், அதாவது புதுசு புதுசாக ஐடியா எடுத்து கொடுக்கும். அவளை போய் நீ கூட்டிகிட்டு வந்துடு, அவளை போய் இழுத்துக்கிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரியான, அதாவது அவள் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு இந்த ஆணவம் சொல்லி கொடுத்ததுனால மோகத்தினுடைய முதிர்ச்சியாக, ஆணவத்தினுடைய முதிர்ச்சியாக மோகம், மதம், அராகம், தாபம், கவலை, வாட்டம், விசித்திரம் இது எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள ஏற்படக்கூடிய
ஆணவ மல காரியங்கள். ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்றதுக்காகவே நமக்கு, அதாவது இதனால் என்ன, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாயை கண்மங்களை இறைவன் கொடுத்தார். அறிவு விளக்கம் செய்விக்கத்தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது அந்த உதாரணத்தை வச்சே நம்ம இந்த மாயை கண்ம காரியங்களை பார்ப்போம். மாயை என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஆன்மாவுக்கு மாயையை கூட்டி வைக்கிறதுனால முதல்ல விகற்பம், அதுக்கு 8 குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணவத்துக்கு 7 குணங்கள் சொன்னாங்க. இதுக்கு மாயா காரியங்களுக்கு 8 குணங்கள் சொல்கிறாங்க. அதாவது ஆணவத்துக்கு இருபக்தி அப்படின்ற நூலில் விகற்பம், கற்பம், குரோதம், மோகம், கொலை, அஞர், மதம், நகை அப்படின்னு சொல்லி 8 குணங்கள் சொல்கிறாங்க. அதை ஒரு அருணந்தி சிவாச்சாரியார் சொல்கிறார் பாருங்க. ஆணவம் அப்படின்றது ஒன்று தான். ஆணவம் அப்படின்ற வார்த்தை ஒரு பொருள் தான். ஆனால் அதுக்கு ஏகப்பட்ட ஆற்றல்கள் இருக்குது. என்ன வேணாலும் செய்யும், எப்படி வேணாலும் செய்யும். தான் நினச்சதை அடைஞ்சே தீரணும் அப்படின்றதுக்காக அதால் மேக்சிமம் என்னென்ன செய்ய முடியும், புதுசாக உத்திகள்லாம் பண்ணும். விசித்திரம்னு சொன்னோம் இல்லையா, புது உத்திகள் மூலமாக அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு செய்ய வைக்கும். இதை சிவஞான சித்தியார் அப்படின்ற நூலில், அது மெய்கண்ட சாத்திர நூல். அந்த சிவஞான சித்தியார் என்ன பண்ணுது, ஒரு பாடலில் சொல்கிறார். அதோட ஆசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார். அந்த அருணந்தி சிவாச்சாரியார் சொல்கிறார், எதை பற்றி, இந்த ஆணவத்தை பற்றி சொல்கிறார். ஒன்றதாய், அது ஆழ்ந்த ஒன்று, அநேக சக்தி உடையதாய், ஏராளமான ஆற்றல் இருக்குது. உடனாய், நம்ம கூடவே இருக்கும். ஆதி என்றதாய், என்னைக்கு நாம் தோன்றணுமோ, என்னைக்கு ஆன்மா இருந்ததோ, என்னைக்கு இறைவன் இருந்தாரோ அன்னைக்கே ஆணவமும் உண்டு, நம்ம கூடவே இருந்தது. அந்த ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பொனிற் களிங்கேந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் ஏய்ந்து நின்றே. என்றைக்கும் நமக்கு ஆணவம் இருக்குன்னா அஞ்ஞானத்தை விளைவிக்கும். அதாவது நமக்கு அறியாமையை விளைவிக்கும், அறிவை விளங்க விடாது. அதுதான் ஆணவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இருபக்தி அப்படின்ற நூலில் மாயா காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மெய்கண்ட சாத்திர நூல் தான். சாத்திரங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு நூல், 14 நூல்கள் மொத்தம். அதில் ஒரு நூலில் சொல்கிறாங்க, இந்த மாயா காரியம் என்னென்ன தெரியுமா, முதல்ல ஆணவம் அனாதியே நம்மோடு இருந்தது, அதோட ஆற்றல்களை இப்போ சொன்னோம். மாயா காரியம் என்னென்ன, இது இறைவன் நமக்கு கூட்டு விட்டது. அது என்ன காரியம் பண்ணும் தெரியுமா, அஞ்ஞானத்தை விளைவிக்கும். பொய், அது மேலே விருப்பம் ஏற்படும். அயர்வு, ஏதாவது அது ஒவ்வொன்றா பார்ப்போம். மோகம், பைசா சூன்யம், மாச்சரியம், பயம், இதெல்லாம் மாயா காரியங்கள். இது செய்தால் தான் நம்முடைய நிலைமை என்னன்னு நமக்கு தெரிய வரும். அஞ்ஞானம்ன்றது எது உண்மையானது எது பொய்யானது அப்படின்னு நமக்கு புரிய விடாமல் நம்மளை குழப்புறவர். ஆணவத்தோட வைராக்கியம் என்ன, மாயை கண்ணம் வந்துடுதுன்னு நீ ஜெயிச்சிடலான்னு பார்த்தியா, நான் உன்னை எப்படி மாற்றி உன்னை திரிவுப்படுத்தி நம்முடைய அறிவை, நம்முடைய இச்சையை, நம்முடைய செயலை அறிவு விளக்கம் வரவிடாமல் தடுத்து நம்மளை திரிவுப்படுத்தக்கூடியது ஆணவம். இப்போ மாயை அதனால் மயங்கி அதோடு சேர்ந்து எது உண்மையானது எது பொய்யானது அப்படின்னு தெரியாமல் குழம்போம். பொய் சொல்லும், ஏதாவது பொய் சொல்லும், பொய்யானதை நம்பும். அயர்வு, நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது ஒரு டாக்டர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா உங்களுக்கு சுகர் இருக்குது, நீங்கள் இனிமேல் இனிப்பு சாப்பிடாதீங்க, சர்க்கரை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். நமக்கு அது தெரியும். ஆனால்
நமக்கு பிடிச்ச ஒரு பொருள், ஒரு லட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பொண்ணையை உதாரணத்துக்கு எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு லட்டு வச்சுக்கோங்க, ஒரு இனிப்பு. நம்ம டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு. நம்ம உடம்புல சுகர் ஏற்பட்டதுனால எத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு அனுபவம் பூர்வமாக தெரியும். ஆனால் லட்டுவை பார்த்த உடனே என்ன செய்யும்? இந்த மாயா சக்தியானது அதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு சொல்லும். கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ருவோம், ஒன்றும் பண்ணாது அப்படின்னு எடுத்து சாப்பிட்ருவோம். நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சாப்பிட வைக்கும். அறிவு இருக்கும். அது நூல்கள் மூலமாக கற்கலாம், பிறர் சொல்ல கேட்டு கற்கலாம், அனுபவத்தின் மூலமாக கற்கலாம். எப்படி நமக்கு அறிவு இருந்தாலும் அந்த அறிவை மாற்றி அதில் ஒரு அயர்வு ஏற்படுத்தும், மோகத்தை ஏற்படுத்தும். எது வேண்டாத விஷயமோ அது மேலே இச்சையை வர வைக்கும். இந்த பைசா சூன்யம்ன்றது என்ன தெரியுமா? நிறைய நம்மக்கிட்ட விஷயம் இருக்கும், ஒரு பொருள் இருக்கும். இப்போ நிறைய காசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கும் கொடுக்காத, இந்த காசை எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, கொடுக்காத, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும். கிருமித்தனமாக இருக்க வைக்கும். அதுபோல் நம்முடைய மனசில் திரிவை ஏற்படுத்துறது ஆணவமும் அதன் பாதிப்பால் இந்த மாயையும் செய்யும். பயம் இருக்கும், அந்த பயம் ஏற்படும். எதனால் பயம் ஏற்படும்? எது மேலே பயம் ஏற்படும்னா, எதுக்கு பயப்பட வேணாமோ, அதான் வள்ளுவர் சொல்வார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படாமல் இருந்தால் அதுவும் தப்பு. எதுக்கு பயப்பட வேண்டாமோ அதுக்கு பயந்தால் அதுவும் தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பயம் என்ன செய்யும்? எதுக்கு பயப்பட வேண்டாமோ அதுக்கு பயப்பட வைக்கும். எதுக்கு பயப்படணுமோ அது ஏதோ துணிச்சலாக செய்யலாம் போல் தப்பு தப்பாக நம்மளை வழிகாட்டி கூட்டிகிட்டு போகும். இது மாயா காரியம். நம்முடைய கர்மான்னு சொல்கிறோம்ல, அந்த கர்மாவுக்குன்னு சில வேலை, இதெல்லாம் இறைவன் நம்மகிட்ட கூட்டி வச்சிருக்கார். இதையெல்லாம் தான் சுவாமிகள் அந்த பாடல்களில் சொல்கிறார். அதாவது பிறவிக்கு அனுப்புகிறப்போ இதையெல்லாம் நம்மோடு வைத்து அனுப்புகிறார். சிப்பில் நிறைய இன்ஸ்டால் பண்ணி, ஒரு சிப்பு இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு சிப்பில் அடக்கலாம். அதுபோல் நம்முடைய ஆணவம், மாயா காரியங்கள், கர்ம காரியங்கள், விதி அத்தனையும் நமக்கு மூலாதாரத்தில் சேமிக்கப்பட்டு பிறவியை கொடுக்குறார் ஆண்டவர். அதில் என்னென்ன இருக்குது? கர்ம காரியங்கள் என்னென்னு பாருங்கள். இருத்தல், எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும். அடுத்தது கிடத்தல், அதோட தொழில், கர்ம காரியத்தினுடைய தொழில் கிடத்தல். இப்போது சில பேர் பேசாமல் இருப்பாங்க. பேசாமல் இருக்கிறது உண்மையிலேயே நல்லதான்னு கேட்டால் இல்லை, ஆனால் பேசாமல் இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு படுத்து கிடப்பாங்க, நோயாளி மாதிரி கிடப்பாங்க. நோய் இருந்தாலும் நோய் இல்லைன்னாலும் அவங்க அப்படி கிடப்பாங்க. இப்போது சில பேர் என்ன செய்வாங்க? நல்வினை தீவினை ரெண்டும் எதையாவது பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒன்றை விட்டுருவாங்க. என்ன விட்டுருவாங்க? பற்றி இருந்ததை விட்டு நீங்குதல். எது சரியோ அதை பற்றி இருப்பாங்க. ஆனால் இந்த கர்ம காரியம் என்ன பண்ணோம்? ஏன் அதை பிடிச்சிட்டு இருக்க, நீ விடு அப்படின்னு தப்பாக சொல்லித்தரும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அதை விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் பரநிந்தை. இதய சுவாமிகள் அப்பப்பா ரொம்ப தீவிரமாக சொல்லியிருப்பாங்க. இந்த பரநிந்தைன்றது பிறரை இகழ்ந்து பேசுதல். சுவாமிகள் சொல்லுவாங்க, இந்த ஒரு வார்த்தைக்கு அப்போ 2 பராபர கண்ணியில் 2 கண்ணி சொல்கிறாங்க. தன் குற்றம் தான் உணரா அறிவு கெட்ட மாடுகள் தான் பின் குற்றம் பேசும் பிழைகான் பராபரமே அப்படின்வார். பின் குற்றம் பேசும் பிழைகள் 7 நரகில் வன்குற்றம் என்று வருத்தும் பராபரமே அப்படின்வார். எவ்வளவு சிவியராக அட்டாக் பண்ணோம் அப்படின்றத இந்த பரநிந்தைய 2 கண்ணியில் சொல்கிறார். 7 நரகுன்னா நமக்கு கிடைக்க போகிற நம்முடைய பிறவிக்கே எழுந்து வர்ற நரகு. அதாவது 7ன்றது வினைத்தொகை
அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில். எழுந்த, எழுகின்ற, எழப்போகின்ற அந்த 3 காலத்துக்கும் உரிய அந்த 7 நரகில். இப்போ இந்த பரநிந்தை செய்கிறவங்களுக்கு ஏற்கனவேவும் நரகத்துக்கு போனவங்க திரும்ப வந்திருக்கோம், பிறந்திருக்கோம், திரும்ப பிறக்கிறோம், திரும்ப திரும்ப பிறக்கிறோம். யமன் பிடிக்கிற அத்தனை ஆன்மாக்களும் திரும்ப திரும்ப பிறக்கிறோம். 7 நரகு, எழுந்த நரகு நீ அனுபவிச்சுட்டு வந்திருக்க. 7 நரகு இப்போ உனக்கு வந்திருக்கிற இந்த பிறவியே எழுந்து வந்த நரகத்தில் தான் நீ இருக்க. எழப்போகின்ற, இனிமேல் வரப்போகின்ற பிறவிக்கும் 7 நரகில் வன் குற்றம் என்று வருத்தும் பராபரமே அப்படின்னு வினைத்தொகை போட்டு சொல்லியிருக்காங்க சுவாமிகள். அந்த பரநிந்தையில் இவ்வளவு இருக்குது அப்படின்னு அருட்பாடல்கள் படிக்கும் பொழுது தான் தெரியுது. நம்ம நிறைய புறம் பேசுகிறோம், சர்வசாதாரணமாக பேசுகிறோம், அது தவறுன்னு நம்ம நினைக்காம பேசுகிறோம். அதுதான் கர்ம காரியம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. பிறரை இகழ்ந்து பேசுதல். மேவல் அப்படின்னா அந்த இழிவானவர்களுடன் சேர்தல். யார் இழிவானவர்களோ அவங்களோட போய் நம்மளை நட்பு வச்சுக்க சொல்லும், அவங்களோட விரும்பி பேச சொல்லும், பழக சொல்லும். இதெல்லாம் கர்மாவின் காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய நூல்கள் சொல்லுது. இந்த மாயை கர்மம்லாம் இறைவன் கூட்டுவித்தார் அப்படின்னு சொன்னோம். இப்போ உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஆணவம் ஒரு மாதிரி நம்மளை சிந்திக்க வச்சுது. அது சார்ந்த மாதிரி நம்ம மாயை கர்மம் வந்திருந்தாலும் ஆணவமானது நம்முடைய அறிவை திரிவுபடுத்துகிறது. முதல்ல மூடியே வச்சுருந்தது, வெளியில் வரவிடாமல், அறிவை வெளியில் வரவிடாமல். இப்போ என்ன பண்ணுது? ஆணவமானது மாயை கர்மமோடு சேர்ந்து இருக்கிற இந்த உடம்போடு இருக்கிற போது நம்முடைய அறிவை திரிவுபடுத்தி தப்பு தப்பாக சிந்திக்க வைக்குது. இந்த காரணங்களால் நாம் துன்பப்படுகிறோம். இதுதான் இப்போ முக்கியமாக சொல்ல வேண்டிய கருத்து. துன்பப்படுகிறோம். துன்பப்படுறது துன்பப்பட்ட பிறகு நம்ம என்ன நினைப்போம்? துன்பம்லாம் அனுபவித்து அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், கொஞ்சம் அறிவு வரும். அப்போ யோசிப்போம், ஏன் இதை செய்தோம், இந்த கஷ்டப்பட்டோம், இது செய்யாமையே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாமே, போயும் நான் ஏன் அதுக்கு ஆசைப்பட்டேன், இதுக்கு ஆசைப்பட்டதுனால தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற. இப்போ அந்த தலைவன் தலைவியே அப்படியே கூப்பிட்டுக்குவோம். அந்த ஆடவன் அந்த பெண்ணை விரும்புகிறான்னு வச்சுக்குவோம். இப்போ ஆணவமானது என்னென்னவோ பண்ணிச்சு, அவனை விரும்ப வச்சுது, அவன் அது மேலே பற்றா இருக்க வச்சுது, கவலையை, அந்த பெண்ணோட பிரிவை துயரமாக்குச்சு, கவலையாக்குச்சு, விசித்திரமாக்குச்சு, என்னென்னவோ துன்பப்படுத்துச்சு. இப்போது மாயையினுடைய கூட்டால் நமக்கு என்ன செய்யும்? அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கம் பெறும். துன்பப்பட்டுட்டோம் இல்லையா? முதல்ல முழுசாக மூடி இருந்தது ஆணவம். இப்போது இந்த இறைவனுடைய கருணையினால் மாயை கண்மம் இருக்கிறதுனால நம் அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்கும். இதுதான் மாயை கண்மம் கொடுத்ததனுடைய விளைவு. அப்போ நம்ம என்ன யோசிப்போம்? அட, அவளை ஆசைப்பட்டதுனால தான் நான் இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாயிட்டேன். இத்தனை காலம் அவளை நினச்சி என் காலத்தையெல்லாம் நான் விரயம் பண்ணிட்டேனே. இத்தனை காலம் நான் நினச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே. அவள் பின்னாடி சுற்றி சுற்றி இப்படி வீணாக போயிட்டேனே. அருணகிரிநாத பெருமான் இதுக்கு ஒரு வகையில் எடுத்துக்காட்டு. அவர் அது மாதிரி இருந்ததுனால பின்னாடி, ஆனால் இறைவனுடைய கருணை அவரை தூக்கி விட்டுது. திருப்புகழ் அருணகிரிநாத பெருமான் இல்லையானால் இந்த உலகத்துக்கு திருப்புகழ் கிடைச்சிருக்காது. திருப்புகழ் இல்லையானால் இந்த அளவுக்கு இந்த மோகத்தினுடைய பாதிப்புகள் என்ன அப்படின்றது உலகத்துக்கு தெரிய வராது. அருணகிரிநாத பெருமான் ஒவ்வொரு பாடல்லையும் இந்த மோகத்தினுடைய பாதிப்பை சொல்லி 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 காட்டுவார். அந்த கருத்து இல்லாத பாடல்கள் மிகவும் எண்ணிக்கை குறைவு. சில பாடல்களில் தான் அதை பற்றி சொல்லலை. பாக்கி எல்லா பாடல்கள்லையும் இந்த மோகத்தினால் ஏற்படக்கூடிய அத்தனை தொந்தரவுகளையும் விட்டு 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 விளக்கிக்கிட்டே போவார். அந்த மாதிரி இந்த கருத்துக்களை ரெட்டியப்பட்டி சுவாமிகள் தன்னோட பாடல்களில், அருட்பாடல்களில் எங்கேயா சொல்லியிருக்கார்?
அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். அதில் அருமையான ஒரு பாடலில், அதாவது வெறும் அத்வைதானந்த கும்மி அப்படின்ற பாடலில் சொல்கிறார் பாருங்க, நிறைய சொல்லிட்டு போகிறார். நான் இந்த கருத்துக்காக கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எண்ணத் தொலையாத அண்ட சராசரம் ஏகமாய் நின்ற பரஞ்சோதி, கண்ணற்ற பாவிகள் கெட்ட ரகசிய காரணம் யாவர் உரைக்க வல்லார். அந்த கண்ணற்ற பாவிகள்னால் அந்தகத்தன்மை, அதாவது கண்ணிருந்தும் குருடாக இருக்கிற தன்மை. அது இது மாதிரி கெட்டுப்போன ரகசியத்தை என்ன சொல்கிறது, எல்லாம் ஆணவ மலத்தோட தொந்தரவு அப்படின்னு சொல்கிறார். மும்மலம் ஆணவ மாயை கண்மங்களும் முக்குணம் முப்புறம் தானாகி அம்பலமாகி ஆணவ கோட்டை அலங்காரம் செய்தது பாருங்கடி அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததில் ராசத தாமத சத்வ குணங்களும் நான் என்ற ராட்சத பூண்டாகி பாசம் படர்ந்து கொடி தளிர் பூ காய் பழுத்து சொரிந்தது பாவியர் மேல். யார்கிட்ட ஆணவம் இருக்கோ அவங்க பாவிகள் தானே. அதுக்கப்புறம் அவங்க நல்ல நிலைக்கு சரியை கிரியை யோகமெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது இந்த துன்பப்பட்ட பிறகு அவங்களுக்கு இந்த சரியை கிரியை யோகம் ஞானத்தினுடைய வழியில் வர ஆரம்பிப்பார்கள். அப்பா கெட்டதெல்லாம் போதும், பட்டதெல்லாம் போதும், இந்த பார்மேல் பிறந்திறந்து கெட்டதெல்லாம் நீ அறிவாய் கதியன் பராபரமே அப்படின்வார் சுவாமிகள். அது மாதிரி பட்டு கெட்டு தெளிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மனசில் இந்த மாற்றங்கள் வரும். அது தயிரில் சிலுப்புறோன்னா, சிலுப்பும் பொழுது அந்த மத்துப்பட்டு தயிர் ஏகப்பட்ட துன்பப்படுது, ஏகப்பட்ட அடி வாங்குது தயிர். அதுக்கப்புறம்தான் தயிரோடு கலந்திருந்த வெண்ணெயானது திரண்டு மேலே வருது. உதாரணத்துக்கு சொல்கிறதும், கிருஷ்ணன் வெண்ணெயை விரும்பி ஏற்றான் அப்படின்றதும் பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு சமம் வெண்ணெய். பக்குவப்படாமல் அதோடையே உழண்டுட்டுருக்கிறது தான் பாலில் நெய் இருக்குது, பாலில் வெண்ணெய் இருக்குது தெரியாது. தயிராக இருக்கிற போது வெண்ணெய் கூட தான் இருக்குது தெரியாது. அதை காய்ச்சி உரைச்சி சிலுப்பும் பொழுது தான், அதாவது துன்பப்படும் பொழுது தான் அந்த பக்குவம் பரிபக்குவம் வரும், மலப்பரிபாகம் ஏற்படும். இதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார், இறைவன் கொடுக்கறதுக்கு காரணம். இங்கே அதை சொல்கிறத பாருங்கள். ராட்சத தாமத சத்வ குணங்களும் நான் என்ற ராட்சத பூண்டாகி பாசம் படர்ந்து கொடி தளிர் பூ காய் இப்படியெல்லாம் பலவாக ஒன்றோட ஒன்று சேரும்பொழுது ஒன்று நூறாகிறது. அது மாதிரி பாசம் படர்ந்து கொடி தளிர் பூக்காய் பழுத்து சொரிந்தது பாவியர் மேல். ராகத்வேஷங்கள் எட்டோடு பின்னி நன்றாய் படர்ந்து வளர்ந்து ஏறி மோகித்த போகங்கள் யாராலும் சொல்லி முடியாது என்றே பழமொழிகள். இந்த கருத்தை எப்படி சொல்கிறார் பாருங்கள். இந்த ராகத்வேஷங்கள் தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்தது. அதாவது ஆணவமான காரியங்கள், மாயையினுடைய காரியங்கள், கர்மத்தின் காரியங்கள், இவை எல்லாம் ஒவ்வொன்றும் அது ஒரு 7, இது ஒரு 8, இது ஒரு 8ன்னு நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து இந்த 8ம் மும்மலம் ஆகிய ஆணவத்தோட கர்மத்தோட மாயையோட சேர்ந்து அப்படியே கொடி தளிர் பூ காயின்னு பழுத்து சொரிதான். ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு தளிராக, ஒவ்வொரு பூவாக, காயாக கனிஞ்சி கடைசியாக மல பரிபாகம் அடையும் பொழுது கனியாகிறது. அது வரைக்கும் நம்ம துன்பப்பட வைக்கிறது. துன்பம் என்பது நம்மை பக்குவப்படுத்த இறைவனால் அருளப்பட்டது. அது கூட பாருங்கள், மந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மாயாதி பூத பொறி புலன்கள் 5 வித மலர் காய் கனியாகி அகண்டமும் ஆனது அளவில்லையே. இப்போ கடைசி ஆன்மா என்ன செய்யணும்? இத்தனை கோலமும் மித்தை என்றே கண்டு இகபரம் இரண்டையும் தான் கடந்து அத்தன் திருவடி சாராமல் இன்று
ஐயப்படுவது அறியாமை அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகிறாங்க. இவ்வளவும் ஆணவ மாயை கண்மங்களோட இத்தனை காரியங்களும் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கிற போது தான் சுய பரிசோதனை செய்து நாம் இதால் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஆணவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம், மாயையால் பாதிக்கப்பட்டிருக்கோம், கண்மத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரியும் பொழுது தான் அதிலேருந்து நம்ம விலகணும் அப்படின்ற இச்சை வரும். அந்த விலகணுன்ற எண்ணம் வரும்பொழுது தான், துன்பப்படும் பொழுது தான் பரிபக்குவம் வரும். அதிலேருந்து நம்ம நீங்குவோம், சுத்தமடைவோம். மலங்களை விட்டு நீங்கும் பொழுது இறைவன் நம்மை ஆட்கொள்வார். மலங்கள்லேருந்து நீங்கணும்னு நம்ம நினைக்கணும். அது நமக்கு துன்பம் தரும் இன்பம் அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறார். எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டு இத்தனை கோலமும் மித்தை, இது எல்லாமே மாயை அப்படின்னு இகப்பரம் இரண்டையும் தான் துறந்து நீ முத்தி நெருக்கி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த விஷயங்கள் நம்மை நாம் பரிசோதித்து கொள்ள உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக உயர்ந்த தத்துவங்கள் அடங்கியது அருட்பாடல்கள் அப்படின்றது அடியேனுடைய கருத்து. அந்த விருப்பத்தில் தான் 4 பேருக்கு சொல்லணும், நான் தெரிந்து கொண்டதை 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்றத அந்த ஆசையினால் சொல்லுகிறேன். என்னுடைய நண்பர்கள், தோழர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் இதை சொல்லணுன்ற ஒரு ஆசையில் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள், என்னோட தோழர்கள், என்னோட உற்றார் உறவினர்கள் தான். அடியார் கூட்டம் அப்படி தான். அதை ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நாம் அடியார் கூட்டத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி நம்ம அடியார் கூட்டங்கள் அடிக்கடி சந்திச்சுக்கணும், கேட்கணும். ஒரு பாடலில் சொல்லுவார், நம்ம பேசுகிறதும் கேட்குறது ரொம்ப உயர்வு. வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவாங்க, செவிச்செல்வம் தான் மிக உயர்ந்த செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை அப்படின்வாங்க. அது மாதிரி நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் இன்னும் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, உணருங்க, உய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மேன்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.